Location, quality, the best. Price, lowest. Stepstone presenting luxury 2 BHK Thinnai apartment, just 69 lakhs, near Porur Kattupakam. Audi offer registration free. அரசுக்கு ஒரு பொது கோரிக்கைகள் இருக்குன்னா நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு சில இடங்களில் வந்து நீங்கள் எங்கெல்லாம் நீங்கள் வரையறுக்கப்பட்ட பகுதி இருக்கு இல்லையா, அங்கே நீங்கள் பண்ணலாம். ஆனால் ஒரு துறை சார்ந்த ஒரு விஷயம் இருக்குன்னு கேட்டால் அந்த துறை அலுவலகத்துக்கு முன்னாடி இருந்தால் என்ன தப்புன்னு கேட்குறேன். நான் பத்திரிகையாளர் மட்டும் இல்லை, சேகர்பாபுடைய ஒரு கடந்த ஒரு வருஷமாகவே அவருடைய அந்த பாடி லாங்குவேஜ் சொல்லுவாங்கள்ல, சேரக்கூடியது வந்து அது பணமும் வேணாம், அது சொன்னால் சிக்கல். சேரக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் தான் பரவாயில்ல, இது வரைக்கும் தான் பரவாயில்ல, இது வரைக்கும் தான் பரவாயில்ல, இது வரைக்கும் இருந்துச்சு வச்சுங்களேன் வெளியே வரும். பொதுவாகவே ஒன்று நான் சொல்கிறேன் சார், இன்றைக்கி இல்லை சார், பிரிட்டிஷ் பீரியட்லேருந்தே வந்து கேட்டால் காவல்துறை வந்து ஒரு போராட்டத்தை ஒடுக்கிறதுக்கு வந்து ஒரு உத்தரவு வந்துச்சுன்னா அதுக்காக அவங்க மெனக்கட்டு வேலை செஞ்சுவாங்க. எப்படிலாம் அந்த ஒரு போராட்டத்தை ஒடுக்கணும்னு சொல்லிட்டு ரூம் போட்டு யோசிப்பாங்க. இது உண்மை. திராவிட சக்திகள்னு சில வந்து மறைமுக சக்திகள் உண்டு, திராவிட சக்திகள் மறைமுக சக்திகள் உண்டு. அது ஊடகத்திலையாக இருக்கட்டும் அல்லது வந்து அரசியல் ரீதியாக இருக்கட்டும், வந்து சோஷியல் சமூகத்திலே இருக்கட்டும். அவங்களாம் மெல்ல மெல்ல இப்போ திமுக மேலே ஒரு அதிருப்தியில் மாறிட்டு வர்றதை நம்ம பார்க்குறோம். ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் தேவராஜன். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் சேகுவாரா ஜெய்சங்கர் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். வணக்கம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு காலையில் நான் சொல்லணும் கூட அவசியம் இல்லை, தூய்மை பணியாளர்களோட நாங்கள் தூங்கினா தானே எந்திரிக்கிறதுக்கு, நாங்கள் வந்து தூங்கவே இல்லை. ஏதோ இன்றைக்கி வந்து இவங்க பண்ண போகிறாங்கன்றது நமக்கு தெரியும் போது ஒரு ஹார்ட் பீட்டோடு நம்ம அதை பார்த்துட்டு இருந்தோம். அந்த காட்சியை உண்மையிலே உள்ள குமரலோட ஒரு ஹார்ட் பீட் வேகமான வந்து இதய துடிப்போடு தான் நம்ம அதை பார்த்தோம். ரொம்ப கஷ்டமாக இருந்தது, ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது அந்த காட்சியை பார்க்குறதுக்கு. ஏன்னா என் அனுபவத்தில் பல போராட்டங்களை நடத்தியும் இருக்கிறோம், பார்வையாளராகவும் இருந்திருக்கிறோம். பல போராட்டங்களை நீங்கள் இந்த ஜல்லிக்கட்டு தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கு முன்னாடி பல போராட்டங்கள் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு கேட்டால் இவ்வளோ டிசிப்ளைனாக வந்து ஒழுக்கமாக வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு போராட்டம் நடந்ததுன்னா அது நிச்சயமாக வந்து இந்த துப்புரவு பணியாளர்கள் தான். அவ்வளோ ஒழுக்கமாக அவ்வளோ டிசிப்ளைனாக வந்து நடந்தது, கட்டுக்கோப்பாக நடந்தது. போக்குவரத்துக்கு எந்த சிக்கலும் கிடையாது. ஒரு நாளைக்கு நான் 2 முறை அந்த பக்கம் நான் போயிருக்கேன், பார்வையாளரும் போயிருக்கிறேன், அந்த பக்கம் கடந்தும் போயிருக்கிறேன். எந்த போக்குவரத்து பிரச்சனையும் அங்கே வந்து ஏற்படவே இல்லை. பலரும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாதை வழியாக தான் வந்து மருத்துவமனைக்கு மருத்துவர்கள் போகணும், நீதிமன்றத்துக்கு வழக்கறிஞர்கள் போகணும், நீதிபதிகள் போகணும், எல்லாம் அந்த சாலை வழியாக தான் போகணும். அப்படி இருக்கும்போது கேட்டால் எந்த விதமான பாதுகாப்புக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லாத தான் அவங்க வந்து ஒழுக்கமான நடந்த ஒரு அறவழி போராட்டம். அறவழிக்கு மேலே ஏதாவது ஒரு வார்த்தை தான் போட்டுக்குங்க. அவ்வளோ வந்து நல்ல முறையில் வந்து நடந்த ஒரு போராட்டம். வந்து அந்த மக்களை வந்து தரதரம் இழுத்துக்கிட்டு போய் வந்து பஸ்ஸில் ஏற்றின கொடுமையெல்லாம் நம்ம பார்க்கும்போது இதுக்கு பிரிட்டிஷ்காரனே மேலே போல அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். நான் உண்மையில அப்படி தான் நினச்சேன், பிரிட்டிஷ்காரங்கிட்டே இருந்திருக்கலாம் போல இருக்கு. எதுக்கு இந்த சுதந்திரம்னு ஒன்று வாங்கி இங்கே ஜனநாயகம் அது இது நம்ம பேசுகிறோம் இல்லையா, அதுக்கு நான் சொல்கிறேன். இங்கே அந்த இடத்துல வந்து அனுமதிக்கப்படாத இடம்ன்றதுனால சார் நான் என்ன சொல்கிறேன்னா, இதுவே முதல் ஃபண்டமெண்டல் அடிப்படையில் நான் வந்து சில குறை காண்றேன். நான் எப்படின்னா, இப்போது ஒரு பொது கோரிக்கைகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க சார், ஒரு பொது கோரிக்கைகள் இருக்குது, அரசுக்கு ஒரு பொது கோரிக்கைகள் இருக்குன்னா நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு சில இடங்களில் வந்து நீங்கள் எங்கெல்லாம் நீங்கள் வரையறுக்கப்பட்ட பகுதி இருக்கு இல்லையா, அங்கே நீங்கள் பண்ணலாம். ஆனால் ஒரு துறை சார்ந்த ஒரு விஷயம் இருக்குன்னு கேட்டால் அந்த துறை அலுவலகத்துக்கு முன்னாடி இருந்தால் என்ன தப்புன்னு கேட்குறேன் நான். நீங்கள் தானே ஆர்டர் போட்டிருக்கீங்க, நீங்கள் போட்ட ஆர்டர் தான் கோர்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதை பேஸ் வச்சு அதை அடிப்படையாக வச்சு உங்களுக்கு வந்து உத்தரவு போடுது. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு பொது கோரிக்கை தமிழ்நாடு அரசுக்கு ஒரு பொது கோரிக்கை வைக்கனா நீங்கள் சொல்லக்கூடிய இடங்கள் ரைட்டு. ஆனால் ஒரு துறையில் வந்து பார்த்திங்கன்னா பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் அந்த துறைக்கு கவனத்தை கொண்டு போகணும்னு சொன்னால் அந்த துறை அலுவலகத்துக்கு முன்னாடி இருந்தால் என்ன தப்புன்னு கேட்குறேன் நான். அது ஏன் வந்து தடுக்கணும்? நீங்கள் சொல்லலாம் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து இது சட்டப்படி தப்பு, ஒரு ஆர்டர் இருக்குது, இந்த ஆர்டர் படி தான் அங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அது ஒரு கொள்கை முடிவாக கூட நீங்கள் அறிவித்தால் கூட இந்த 13 நாட்கள் வந்து நீங்கள் அனுமதிச்சிங்கல்ல, இந்த 13 நாட்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட பேச்சுவார்த்தைகள்லாம் கூட கூப்பிட்ருக்கீங்க. நீங்கள் என்ன சொல்லணும், நீங்கள் அனுமதிக்கப்பட்ட இடத்துல நீங்கள் வந்து போராட்டம் பண்ணலை, அதனால் நீங்கள் வந்து இல்லை சார் அவங்க சொல்லியிருக்காங்க, சொல்லியும் மீறி வந்து அவங்க வந்து
இருந்துருக்காங்க. நான் என்ன சொல்றேன் சார், மீறினா என்ன சார், இது என்ன பெரிய இந்த குற்றமா சார் இது? நான் கேட்குறேன், மீறினா என்ன ட்ரெஸ்பாஸ் நான் கேட்குறேன். உங்களுக்கு ஏதாவது சிக்கல் தான் நீங்கள் சொல்லுங்கள், போக்குவரத்துக்கு இடங்கள் இருக்குன்னா சொல்லுங்கள். அங்கே ஒரு நடைபாதையில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அமர்ந்து வந்து சாத்வீகமான முறையில் தான் அவங்க வந்து அந்த போராட்டத்தை பண்ணுறாங்க. இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 13 நாட்கள் கழித்து தான் நீங்கள் வந்து கேட்டால் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போது அந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கப்படுது. அந்த தீர்ப்பு அடிப்படையாக வச்சு நீங்கள் வந்து அவங்கள அப்புறப்படுத்திங்கன்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன், திமுக அரசுக்கு மிகப்பெரிய பின்னடைவு. சூப்பர் சார். நீங்கள் சொல்லலாம் சட்டப்படி இங்கே சட்டம் செல்லாத இடத்துல மனசாட்சி செல்லணும், சட்டம் செல்லாத இடத்துல மனசாட்சி செல்லணும். மனசாட்சிப்படி இது வந்து அவங்கள யார் இதை அப்புறப்படுத்தினாங்களோ அவங்க மனசுக்கே விட்டுருவோம். ஓகே சார், இது ஒரு பக்கம் இருக்கிறப்ப அறநிலைத்துறை அமைச்சர் திரு சேகர் பாபு, அதாவது அவர் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப அராஜக முறையில் வந்து பத்திரிகையாளரை வந்து ட்ரீட் பண்ணான்றதை எல்லாருமே பார்த்தோம். பத்திரிகையாளர் மட்டும் இல்லை, சேகர் பாபுடைய ஒரு கடந்த ஒரு வருஷமாகவே அவருடைய அந்த பாடி லாங்குவேஜ் சொல்லுவாங்கள்ல, அந்த உடல் மொழி, அது கொஞ்சம் அப்படியே வித்தியாசம். அது வந்து பணம் வந்து ஒரு வேளை சொல்லுவாங்க இல்லையா, சேரக்கூடியது வந்து அது பணம்னு வேணாம், அது சொன்னால் சிக்கல். சேரக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் தான் பரவாயில்ல, இது வரைக்கும் தான் பரவாயில்ல, இது வரைக்கும் தான் பரவாயில்ல, இது வரைக்கும் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் வெளியே வரும். சேர்த்தது இது வரைக்கும் இருந்தால் பரவாயில்ல சார், இது வரைக்கும் எனக்கு கட்டினா அதான் சொல்லுவாங்க தெரியுங்களா, இது வரைக்கும் எனக்கு கட்டினா அப்படி வெளியில் வரும். இப்போ அதுதான் நடக்குது சார். அப்படி பார்த்தா நான் எப்போவுமே நான் பாரபட்சமாக பேச எனக்கு பிடிக்காது சார். நான் இப்போவும் கூட நான் சொல்கிறேன், ஊடகங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில, எல்லா ஊடகங்களும் கிடையாது, ஏதோ ஒரு சில ஊடகங்கள் பொறுக்கித்தனத்தை செய்யுது. நான் வெளிப்படையாக சொல்கிறேன், ஊடகங்களும் பொறுக்கித்தனம் பண்ணுது. மேயரையும் வந்து சேகர்பாபியும் வந்து இணைச்சி வச்சு ஒரு தரக்குறைவாக பண்ணுறாங்க. அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். பொறுக்கித்தனம், அப்பட்டமான பொறுக்கித்தனம் கட்டினா ஊடகங்கள் பொறுக்கித்தனம் பண்ணுது. நான் வந்து அதை தான். ஆனால் நீங்கள் எந்த ஊடகம் அந்த மாதிரியான பொறுக்கித்தனம் பண்ணுதோ நீங்கள் அவங்கக்கிட்ட நீங்கள் பாஞ்சிங்கன்னா கரெக்ட். நீங்கள் ஒட்டுமொத்தமாக யூடியூப் எல்லாமே இப்படி தான், டிஜிட்டல் மீடியா எல்லாமே இப்படி தான் சொன்னால் நீங்கள் அப்டேட் ஆகலைன்னு பொருள். சேகர் பாபு அப்டேட் ஆகலை சார். அதாவது அவர் எப்படி சொல்கிறாங்கன்னா வட சென்னைக்கே அவர் தான் சிஎம் சார். இதெல்லாம் வந்து இதான் இப்போ இங்கே நான் சொல்கிறேன் பாருங்கள், இது நீண்ட காலம் நடந்துகிட்டு இருக்கு சார். அதாவது கேட்டால் யார் வந்து முதலமைச்சருடைய குட் புக்கில் இடம் பெறணுன்றது அந்த தள்ளுமுள் வந்து சில பேருக்கு நடக்குது. சென்னையை பொறுத்த வரைக்கும் அது கேட்டால் 2 பேருக்கு நடக்கும். அது மாசு அவர்களுக்கும் இவருக்கும் நடக்குது. வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறாரு சேகர் பாபு. வந்து பார்த்தீங்கன்னா சேகர் பாபு அடிப்படையில் அதிமுக உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், சரிங்களா? இது எல்லாருக்கும் தெரியும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான வந்து ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு காழ்ப்புணர்வுலாம் இருக்குது. இவன் வந்து அதிமுக வந்தவன் இன்னைக்கு வந்து இப்படி ரொம்ப நெருக்கமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ளே இருக்கிறாங்க. இது உண்மை, இது எல்லாருக்கும் தெரிஞ்சோம். நீங்கள் இருந்துங்க சார், நீங்கள் முதலமைச்சர் குட் புக்கில் இது பண்ணிக்கோங்க. வந்து சொல்லுவாங்க தெரியுங்களா, வந்து இந்த படத்தில் அமாவாசை படத்தில் வர இந்த ஜட்டி துவைக்கிற சண்டை வரும் தெரியும் உங்களுக்கு, தெரியுங்களா உங்களுக்கு? அந்த மாதிரி கூட நீங்கள் சண்டை போட்டுங்க, பிரச்சனையே கிடையாது இங்கே யாருக்கும். ஆனால் நீங்கள் வந்து ஒரு டிஜிட்டல் மீடியாக்களை வந்து நீங்கள் அணுகிற விதம் இன்றைக்கி வந்து சார் பிரிண்ட் மீடியா அபாலிஷ் ஆகிட்டே வருது கொஞ்சம் கொஞ்சமாக, தெரியுமா உங்களுக்கு? பிரபலமான பத்திரிகையெல்லாம் நடத்த முடியாமல் தள்ளாடுறாங்க. அவங்கெல்லாம் டிஜிட்டல் மீடியாவுக்கு தாவுறாங்க. இன்றைக்கி டிஜிட்டல் புரட்சி நடக்குது. மீடியான்னு சொன்னாலே இன்றைக்கி டிஜிட்டல் மீடியா தான்ன்ற மாதிரி இனி ஒரு காலங்களில் மாறிடும். நீங்கள் ஏதோ யூடியூபர்னால் ஏதோ ஒரு கேவலமான மனிதர்கள் மாதிரி நீங்கள் வந்து யூடியூபர்னால் செய்தி வழங்கக்கூடிய யூடியூபர்கள் இருக்கிறாங்க இல்லையா? நான் சொல்கிறது கேட்டால் இன்ஸ்டாகிராம் பிரபலங்கள் யூடியூபர் அது வேறு. ஆனால் செய்தி வழங்கக்கூடிய, அது சினிமா செய்தியாக இருக்கட்டும், அரசியல் செய்தியாக இருக்கட்டும், இந்த செய்தி வழங்கக்கூடிய யூடியூப்பில் வந்து நீங்கள் வந்து கேவலமாக நீங்கள் வந்து பேசுறது கேட்டால் நீங்கள் அப்டேட் ஆகலன்னு பொருள். நான் பத்திரிகையாளர் தான் சந்திப்பேன், உங்களை சந்திக்க வேணா அது நீளமாக இருக்கட்டும், கருப்பாக இருக்கட்டும், வெள்ளையாக இருக்கட்டும், மஞ்சளாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், மீடியா. ஓகே சார், நீங்கள் அந்த மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பேன், உங்களை நான் சந்திக்க மாட்டேன்னு சொன்னாலே நீங்கள் அப்டேட் ஆகலன்னு அர்த்தம். சேகர் பாபு அப்டேட் ஆகலை. இது தேர்தலில் எந்த வகையில் எதிரொலிக்கும்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு நான் பாரபட்சமாக சொல்கிறேன் சார். முதலமைச்சருடைய சில ஸ்கீம் இருக்குல்ல, நான் தமிழ்நாடு அரசோட சில ஸ்கீம் உங்களுக்கு தெரியுமா? பல ஸ்கீம் இருக்குது. அது பல ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அமைச்சர்களால் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பெரிய அளவில் பேசணும். அது பேசாமல் இருட்டடிக்கப்படுது. உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியும் தெரில. குறிப்பிட்ட சில வந்து அது காலை நேர சிற்றுண்டியாக இருந்தாலும் அருமையான திட்டம், அற்புதமான திட்டம். இன்னும் பல திட்டங்கள் இருக்குது. பள்ளியில் ஸ்கூலில் வந்து பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பெண் பிள்ளைகளுக்கு இந்த விடலை பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து கேட்டிங்கன்னா கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து சைக்காலஜி தெரிஞ்ச நிபுணர்களை வந்து பணியமர்த்தியிருக்கிறாங்க.
இன்னும் பல திட்டங்கள் வந்து இருக்குது சார். திட்டங்கள் வந்து இருக்குது. அந்த திட்டங்கள்லாம் நல்ல திட்டங்கள்லாம் இருக்க தான் செய்யுது. ஆனால் அதை தாண்டி முதலமைச்சருடைய தனிப்பட்ட தொகுதி இருக்கு இல்லையா, கொளத்தூர் தொகுதியில் பல வேலைகள் நடந்தது. தமிழ்நாடு முழுவதும் வேலை நடந்திருக்குது வேறு விஷயம். திட்டப்பணிகள் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் வந்துக்கிட்டால் கொளத்தூர் தொகுதியில் நடந்திருக்குன்றத நம்ம வந்து தகவல் பெறுறோம். நம்ம இது வடசென்னைக்கு உட்பட்டது இருக்கு. ஆமாங்க சார். ஸோ சேகர் பாபுவோட இந்த விஷயத்தில் நான் சொல்கிறது, இந்த துப்புரவு பணியாளர்களுடைய இந்த பிரச்சனையில் வந்து ஒருவேளை சேகர் பாபு அணுகாமல் மேயர் பிரியா வந்து இந்த விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா வந்து அணுகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு சில மூத்த அமைச்சர்கள் அவங்களுக்கு வழிகாட்டுதலாக இருந்திருந்தால், ஒரு துறை அமைச்சரே ஆமாம் யார் வேணாலும் இருக்கட்டும் சார். இப்போ தான் இவங்களே சொல்லிட்டாங்கல்ல, அவர் மாவட்ட அமைச்சர், அவர் தொகுதி அமைச்சர்லாம் சொல்கிறாங்க. அப்படி ஒவ்வொருத்தரும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வேறு மாதிரி ஆயிரும். இப்போ உதாரணத்துக்கு நிதி அமைச்சர் எடுத்துங்க. நிதி அமைச்சர் வந்து ஒரு பொதுவானவர் தானே, எல்லா துறைக்கும். இப்போ தங்கம் தென்னரசு வந்து கேட்டால் அவர் சாஃப்ட் நேச்சர், அவரை பொறுத்த வரைக்கும். சரிங்களா, அவர் இந்த பிரச்சனையை அணுகியிருக்கலாம். அல்லது வேற வந்து பிடிஆர் போன்ற ஒரு மூத்த அமைச்சர் கூட ஒரு குழு அமைச்சு கூட இவங்களோட பேச்சுவார்த்தை நடத்திக்கலாம். முதலமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்தாத சூழல்ல கவர்மெண்ட் மேல இருக்க கோபமாச்சும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். இது வந்து என்னன்னா, இவர் எரியிற என்ன சொல்லணும் நெருப்புல வந்து எண்ணெயை ஊத்துன மாதிரி இவருடைய அணுகுமுறைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேக் ஃபயர் ஆயிடுச்சு. நீங்கள் சொல்லலாம் இன்னைக்கு வந்து இந்த போராட்டத்தை நம்ம கலைச்சிட்டோம், நம்ம வந்து வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படிலாம் சொல்லலாம். இதெல்லாம் வந்து எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தணும், அரசியல் ரீதியான உங்களுக்கு வந்து பின்னடை ஒரு பக்கம் இருக்கட்டும் சார். இன்னும் நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா வந்து இன்றைக்கி தனியார் மயன்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டுமே கிடையாது. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் வந்து தனியார் மயன்றது ஒரு பக்கம் இருக்க தான் செய்யுது. அது கம்யூனிஸ்டோட வீழ்ச்சி தான். அது கம்யூனிஸ்டோட வீழ்ச்சி. இங்கே தனியார் மயம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து மெல்ல மெல்ல வந்து பரவி வந்துட்டு இருக்கு முழுவான். இப்போ துப்புரவு பணி கூட வந்தாச்சு கிட்டத்தட்ட. பொதுவாக பராமரிப்பு பணிகள் வந்து தனியார் மையத்துக்கு விடுறது வந்து அவ்வளோ நல்லது கிடையாது. சேவை குறைபாடு ஏற்படும், லாப கண்ணோட்டத்தோடு செயல்படுவாங்க. ஆனால் பராமரிப்பு வேலைகளை வந்து பார்த்தீங்கன்னா தனியாருக்கு விடுறது வந்து முட்டாள்தனமானது. அதை வந்து இந்த அரசு செய்யுதுன்னு கேட்டால் அதுக்கு வந்து சில காரணங்கள் இருக்கலாம். அடிப்படையில் உங்களுக்கு தெரியும் கேட்டால் பெரிய ப்ராஜெக்ட் கிட்டத்தட்ட 2500 கோடின்னு சொன்னால் தேர்ந்தெடுத்தவங்க புறங்கை நக்குவான்ல இல்லையா, அதில் நடக்கும் இல்லையா. ஸோ இது வந்து அடிப்படையில் வந்து கேட்டால் ஏற்கனவே கேட்டால் வந்து அவங்க வந்து ஒரு 10 ஜோனை வந்து அதிமுக ஆட்சியில் வந்து தனியார் கொடுத்தாங்க. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்த காலகட்டம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், கொரோனா காலகட்டம். அப்போ வந்து போராடலாம் முடியாது, உண்மை இது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்தது உங்களுக்கு தெரியும்னு கேட்டால் கொரோனா முடிஞ்சு இவங்க வந்த காலகட்டத்தில் இப்போ வந்து இவங்க 2 ஜோனம்னா இப்போ அவங்க போராடுறாங்க. ஆனால் எதுவுமே இங்கே நிரந்தரம் கிடையாது. நாளைக்கே எல்லாமே வந்து பின்னோக்கி போயிடும். பல இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தனியார் கிட்ட பிறகு வந்து பார்த்திங்கன்னா குப்பை எடுக்கிறதுன்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து தொய்வு இருக்கிறது உண்மை. இனி வரும் காலங்களில் அது கூட வந்து அதிகமாக கூட வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு துறையை சார்ந்தவர்கள் ஒரு அறவழியில் போராடும் போது நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கிற அந்த துணியும் சரி கிடையாது, அந்த பிரச்சனையை அணுகிற விதமும் சரி கிடையாது. இது எல்லாத்துக்கும் மேலே அந்த துறைக்கு உங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. பார்த்த வரைக்கும் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மரணத்துக்கு பிறகு சேகர் பாபுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் வந்து அங்கே உருவாயிடுச்சு. சேகர் பாபு, நான் சொல்கிறது ஆம்ஸ்ட்ராங் மரணத்தை தொடர்ந்தே சொல்கிறேன் கேட்டால், அங்கே இருக்கிற வந்து பெரும்பான்மை வடசென்னை மக்கள்கிட்ட இந்த பெரும்பான்மை வந்து பார்த்திங்கன்னா சார் ஏழை எளிய மக்கள் மற்றும் வந்து பட்டியல் வகுப்பை சார்ந்தவங்க. ஸோ நான் சொல்ல பட்டியல் வகுப்பை சார்ந்தவங்களும் இருக்கிறாங்க, மற்ற பிரிவினரில் வந்து பார்த்திங்கன்னா ஏழை எளிய மக்கள் இருக்கிறாங்க. பெரும்பாலான ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து வாழக்கூடிய பகுதி தான் வடசென்னை. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய அணுகுமுறைகள், ஆம்ஸ்ட்ராங் அவருடைய மரணத்தை தொடர்ந்து இவருக்கு ஏற்பட்டிருக்க அந்த நெகட்டிவான பின்னடைவு தான் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து எனக்கு தெரிஞ்சிருக்கு கொளத்தூர் பகுதியிலே வந்து பல வேலைகள் நடந்திருக்கு. முதலமைச்சருடைய அந்த கண் பார்வையில் நிறைய நடந்திருக்கு. ஆனால் அதையெல்லாம் வந்து வந்து பின்னடைவு ஏற்படுற மாதிரி ஒரு அவப்பேர் முதலமைச்சருக்கே ஏற்படுற மாதிரி தான் இவர் நடவடிக்கை இருக்கு. இவர் ஏதோ நான் வந்து சேகர் பாபுக்கு வந்து எனக்கும் ஒன்றும் கிடையாது, சேகர் பாபு காழ்ப்புணர்வுக்கு நான் பேசவே இல்லை, எனக்கு பயமும் இல்லை. ஆனால் இருக்கிற உண்மையை பேசி தானே. ஆனால் முதல்வரோட குட் புக்கில் இவர் தானே சார் இருக்காரு. சார் குட் புக்கில் இருக்கட்டும், அது எந்த புக்கில்னா இருக்கட்டும் சார், அவர் நமக்கு என்ன சார். ஆனால் இருக்கிற உண்மையை சொல்லி தானே ஆகணும். வடசென்னையில் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த சமீபத்தில் நான் சொல்லக்கூடியது கிட்டத்தட்ட ஒரு 3 மாத காலத்தில் நான் சொல்கிறேன். ஆரம்பத்தில் அவருடைய நான் மீடியாவை மட்டுமே நான் சொல்லவே இல்லை, பொதுவாகவே அவருடைய வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்சியோட வட்டம் இருக்குல்ல, இந்த கட்சியோட வட்டத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா இவர் மேலே வந்து ஒரு அதிருப்தி இருக்குது. நான் சொல்கிறது கட்சியோட வட்டம். அதுக்கு பிறகு வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு நெகட்டிவ் பார்வை வந்து வந்துடுச்சு. அது எப்படியோ வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு காரணம் கேட்டால் திரு ஆம்ஸ்ட்ராங்கோடைய மரணம் இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அவருடைய மகளுடைய திருமணம் இதெல்லாம் வந்து தொடர்ச்சியாக வரும்போது பார்த்திங்கன்னா இப்போ முதலமைச்சர் சொல்லுவாங்க தெரியல, அந்த தொகுதிக்கு நிறைய செஞ்சு ஒரு நல்ல பேர் இருக்குது கொளத்தூரில் இவருக்கு. இப்போ இந்த வந்து பார்த்தீங்கன்னா சேகர் பாபு மூலமாக நான் கேட்டால் அது மைனஸ் ஆகிட்டு வருது. தூய்மை பணியாளர்கள்லாம் வந்து கைது செய்யப்பட்ட போது ரொம்ப அடாவடித்தனமாக
காவல்துறையோட அராஜகம் வந்து உச்சத்தில் இருந்துச்சுன்றது ஒரு குற்றச்சாட்டு இன்னைக்கு வைக்கப்பட்டது. அதில் பல பேருக்கு வந்து காயங்கள், கை காலில் நிறைய காயங்கள், அதில் சில பேர் மாயமாக இருக்காங்கன்ற மாதிரி கூட சொல்கிறாங்க. அது சார் இப்போது ஒரு விஷயம் என்ன கேட்டால் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வழக்கறிஞர்கள் மீது வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு லா காலேஜ் ஸ்டூடெண்ட்டை காணும்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அதே காவல்துறை தான் கண்டுபிடிக்க போகுது. பொதுவாகவே ஒன்று நான் சொல்கிறேன் சார், இன்றைக்கி சார் பிரிட்டிஷ் பீரியட்லேருந்தே வந்து கேட்டால் காவல்துறை வந்து ஒரு போராட்டத்தை ஒடுக்கிறதுக்கு வந்து ஒரு உத்தரவு வந்துச்சுன்னா அதுக்காக அவங்க மெனக்கட்டு வேலை செஞ்சுவாங்க. எப்படிலாம் அந்த ஒரு போராட்டத்தை ஒடுக்கணும்னு சொல்லிட்டு ரூம் போட்டு யோசிப்பாங்க. இது உண்மை நான் சொல்கிறது. இப்போ நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட சிம்பிளாக இதை சொல்லுங்களேன். தமிழ்நாட்டிலேயே வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் வந்து ஒரு ஸ்ட்ரகிள் எதுன்னு கேட்டிங்கன்னா ஜல்லிக்கட்டு. கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் சொல்கிறாங்க. எப்படி சார் 1500 போலீஸை வச்சு விரட்டினாங்க? யோசிச்சு பாருங்களேன். 5 லட்சம் எங்க, 1500 எங்க, ஸ்ட்ரென்த் எது? அப்போது முழுக்க என்னன்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து அறவழி இருக்குது, அகிம்சை இருக்குது. இங்கே அதிகாரம் இருக்குது, அராஜகம் இருக்குது. இவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இங்கே 1500 பேர் இருக்கலாம், ஆனால் அதிகாரம் இருக்குது, அராஜகம் இருக்குது இவங்ககிட்ட. ஆனால் அங்கே அறவழி இருக்குது, அகிம்சை இருக்குது. புரியுதுங்களா? அது எண்ணிக்கையெல்லாம் தேவையில்லை. 500 போலீஸ் இருந்தாலும் அடித்து விரட்டி இருப்பாங்க. ஏன்னா அந்த சாத்வீகமான ஒரு போராட்டம், அது வந்து திருப்பி அடிக்கிற போராட்டம் கிடையாது. ஸோ அதனால் இதெல்லாம் வந்து எப்போவுமே ஒரு போராட்டத்தை வந்து ஒடுக்கிறதுக்கு அரசு வந்து உத்தரவு போட்டுச்சுன்னா அதை வந்து மெனக்கட்டு அதை வந்து செஞ்சு முடிக்கிறது தான் இவங்களுடைய வேலை. சார் அது ஒரு பக்கம் இருக்கிறப்போ அதே சமயத்தில் நான் சொல்லிடுறேன், இந்த விஷயத்தில் நான் சொல்கிறேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட் உத்தரவு இருக்குன்றதை வந்து ஒரு ஃப்ரேம் பண்ணிட்டாங்க அரசு. அதே ஃப்ரேம் பண்ணி நான் போலீஸை வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. ஸோ போலீஸ்கிட்ட வந்து போயிடுச்சு, இந்த கூட்டத்தை கலைக்கிறது உங்களுடைய பொறுப்புன்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க எடுக்கக்கூடிய அந்த ஆயுதம் தான் வந்து அதிகாரம், வந்து அராஜகம். ஆளும் வர்க்கம் என்ன சொல்லுதோ அது அதிகார வர்க்கம் செய்யும். சரிங்க சார். இப்போ இது யாராக இருந்தாலும் செய்வாங்க. அந்த இடத்துல நீங்கள் இருந்தனாலும் செய்வீங்க. ஆமாம், அதே ஆளும் வர்க்கம் அவங்கள கலைக்க சொல்லிட்டு, ஆனால் காவல்துறை அதை அராஜகமாக எடுத்துகிட்டு போயிருக்கலாம்ல. ஒருவேளை இந்த ஆட்சிக்கு ஒரு அவப்பேரை ஏற்படுத்தலாம். சார் இங்கே நல்லா புரிஞ்சுங்க. இதை பற்றி ஆட்சிக்கு நல்ல பேர் கெட்ட பேர் இதெல்லாம் யார் யோசிக்கணும்? அது போலீஸோட வேலை கிடையாது. அது சம்மந்தப்பட்ட துறை தான் வேலை செய்யணும். இப்போ நான் கேட்குறேன், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க அப்புறப்படுத்த வேண்டாம், ஒரு 500 போலீஸை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு சொன்னாங்கன்னா அதையும் செய்வாங்க. ஸோ காவல்துறைக்கு தனி இன்டென்ஷன்லாம் கிடையாது சார். நான் சொல்கிறேன், அது ஒரு மிஷன் சார். அது காவல்துறை ஒரு மிஷன். அது வந்து நீங்கள் மனசாட்சி அது இது அதெல்லாம் பார்க்காது. அது வந்து ஒரு மிஷன். அது ஒரு இரும்பு எந்திரம் மாதிரி. அதுக்கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து மனசாட்சி மண்ணாங்கட்டி இதெல்லாம் பேச முடியாது. அது என்ன சொல்கிறாங்களோ அதை செய்வாங்க, அவ்வளோதான். காரணம் அதிகாரம் வந்து ஆளும் வர்க்கம் என்ன சொல்லுதோ இதை நீங்கள் செய்யணும்னா செய்வாங்க, விட்டுருவாங்க. நாளைக்கு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேருக்கு சாப்பாடு போடுங்கன்னு சொன்னாலும் அதையும் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. இதில் வந்து என்னென்னா முதல்வர் வந்து ரொம்ப நாளாகவே சொல்கிறேன், இது ஒரு குற்றச்சாட்டு ஒரு மேலே இருக்குது. காவல்துறையை வந்து அவர் சரியாக கையாள மாட்டார். இதுவே வந்து அம்மையார் ஜெயலலிதா இருந்தப்போ அவங்க காவல்துறையை கட்டுப்பாட்டோடு வச்சுருந்தாங்க. அது வந்து சார் நல்ல கேள்வி, அருமையான கேள்வியெல்லாம் கேட்குறீங்க, ரொம்ப நல்ல கேள்வி. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அம்மையார் அவங்க இருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா மற்ற அமைச்சர்கள் வந்து அந்த துறையில் வந்து தலையிட மாட்டாங்க. ஒன்று கிச்சன் கேபினட்டான இருக்கிற வந்து சசிகலா வேணால் தலையிட்டிருக்கலாம் அந்த காலத்தில். அது கூட திரைமறைகளுக்கு நமக்கு தெரியாது. முதலமைச்சருடைய வந்து ஒரு பொறுப்பில் இருக்கிற துறைன்றதுனால யாரும் தலையீடு இருக்காது. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இங்கே வந்து முதலமைச்சர் மட்டுமே இல்லை, முதலமைச்சரை தாண்டி வந்து துணை முதலமைச்சர் இருக்கிறாரு. வந்து சபரீசன்றவர் ஒரு அதிகார மையமாக இருக்கிறாரு. இன்றைக்கி அப்படி அங்கே எப்படி வந்து சசிகலா எப்படி இருந்தாங்களோ கிட்டத்தட்ட அவர் வந்து அந்த அதிகார மையத்தில் சபரீசன் இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் வந்து கனிமொழி இருக்கிறாங்க. இப்படி 4 பக்கம் இருக்கும்போது இதை தாண்டி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் லாபி இருக்கிறதா சொல்கிறாங்க காவல்துறையில். ஸோ அப்படி இருக்கும்போது கவர்னருடைய தலையீடு இருக்கலாம். அண்ணாமலைக்கே ஒரு லாபி இருக்குன்னு சொல்கிறாங்க காவல்துறையில். ஸோ இப்போ புரியுதுங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போகிற போக்கில் வந்து நம்ம வந்து காவல்துறை மேலே வந்து கல்லடிச்சுட்டு போக முடியாது. நீங்கள் எல்லாரும் ஆளாளுக்கு பொம்மலாட்டம் மாதிரி இழுத்தீங்கன்னா அங்கே என்ன ஆகும்? இதை தாண்டி அதிகாரிகளுக்குள்ளே வந்து ஒரு பாலிடிக்ஸ் இருக்கும். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், தொழில் பாலிடிக்ஸ். ஆமாங்க சார், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ப்ரொஃபஷனல் பாலிடிக்ஸ் உங்களுக்கு எப்போவுமே இருக்கும். நீ முன்ன நான் பின்ன, நீ அடுத்தது நான் தான் நீ தான், இப்படிலாம் இருக்கும். ஸோ இப்படி வந்து ஒரு நிர்வாகத்தில் வந்து நீங்கள் வந்து அரசியல் பண்ண ஆரம்பிச்சாச்சுன்னா இப்படி தான் சார் இருக்கும். அதே மாதிரி சமூக செயற்பாட்டாளர், அவங்க பேர் வளர்மதின்னு நினைக்கிறேன். அவங்க வந்து 2017ஆம் ஆண்டு அவங்க இப்போ தூய்மை பணியாளர்கள் போராட்டத்துலையும் கலந்துருக்காங்க. அவங்க இதே வந்து 2017ஆம் ஆண்டு இந்த நெடுவாசல்ன்ற அந்த ஹைட்ரோ கார்பன் திட்ட போராட்டத்தில் அப்போ வந்து காவல்துறை வந்து அப்போ அதிமுக
அரசு அப்போ வந்து கைது பண்ணியிருக்காங்க. அதுக்கு அவங்க அந்த பெண்மணிக்கு ஆதரவாக இன்னைக்கு முதல்வர் ஸ்டாலின் ஆதரவாக ட்வீட் போட்டிருக்காரு. ஆனால் அதே கவர்மெண்ட் இன்னைக்கு அவங்களை அரெஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. இதை வந்து அதுதான் சார் இங்கே சொல்லணும் ஒரு ஒரு முரண்பாடாக இருக்குல்ல சார். அன்னைக்கு நாங்கள் வந்து ஆதரவாக அதுதான் சார் இங்கே நீங்கள் இதுதான் நீங்கள் சொல்கிறீங்க. நிறைய விஷயம் சொல்ல முடியும். டாஸ்மாகில் வந்து பட்னார் வந்து கடைகளை மூட சொல்லி வந்து வீட்டு வாசலில் நிற்கலையா பதாகை வச்சுக்கிட்டு நிறைய இருக்குது. நிறைய நம்ம சொல்ல முடியும். இந்த அந்தந்த காலகட்டத்துக்கு அப்படி மாறிப்பாங்க. இன்றைக்கி நிர்வாகம் அவங்க தான். நாளைக்கே வந்து எதிர்கட்சி வந்துட்டாங்கன்னா இதே வளர்மதியோடு சேர்ந்து அவங்களும் போராடுவாங்க. இதில் என்ன அன்ஃபார்ச்சுனேட்னு கேட்டால் திராவிட சக்திகள்னு சில வந்து மறைமுக சக்திகள் உண்டு. திராவிட சக்திகள் மறைமுக சக்திகள் உண்டு. அது ஊடகத்திலையாக இருக்கட்டும் அல்லது வந்து அரசியல் ரீதியாக இருக்கட்டும், வந்து சோஷியல் சமூகத்திலே இருக்கட்டும். அவங்களாம் மெல்ல மெல்ல இப்போது திமுக மேலே ஒரு அதிருப்தியில் மாறிட்டு வர்றதை நம்ம பார்க்குறோம். இப்போ இவ்வளோ நாள் இந்த கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டு காலம் அமைதியாக இருந்த அவர் தம்பி ஒரு பேர்னா பியூஷ் மனுஷ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப எமோஷனலாக 4 ஆண்டுகள் அமைதியாக தான் இருந்தார். அவர் அதிமுக ஆட்சியில் இருந்தப்ப டெய்லி அவர் கூட வீடியோவே இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எடுத்ததுமே ஏக்தம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 6 அடிச்சிருக்கிறார் இல்லையா? ஸோ இதுதான் நான் சொல்கிறது. இன்னும் 6 பவுண்ட்ரி அது அவர் அடித்தது. ஸோ இது எனக்கு வந்து இங்கே வந்து யாரையும் வந்து ஒரு பாரபட்சமான பார்வை வந்து இருக்கக்கூடாது. இந்த அரசுக்கு வந்து ஒரு பாரபட்சமான பார்வை இருக்குது. அன்றைக்கி வளர்மதி வந்து செய்தது சரி, இன்றைக்கி செய்தது தவறுன்னு சொல்ல முடியுமா? அந்த பொண்ணு கையெல்லாம் அடித்து உடைச்சிருக்காங்க. என்ன நான் ஒரு விஷயம் சொல்லுவேன் சார், இந்த அரசுகள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வந்து மக்களுக்கு விரோதமான அரசுகள் இருக்கிற, மக்களுக்கு ஆதரவான அரசுகள் இருந்தால் நான் பார்க்கவே இல்லை. நிச்சயமாக நான் சொல்லுவேன். இந்த அதிமுக அரசு இதே தான். அரசுகள் எல்லாமே வந்து கேட்டால் அவங்க வந்த உடனே அவங்க என்ன செய்யணும் கேட்டால் அவங்க வந்து ஒரு அதிகாரத்தை ருசிக்க ஆரம்பித்த உடனே மக்களை வந்து பார்த்தீங்கன்னா புழு மாதிரி நினைக்கிறான். இதெல்லாம் உண்மை சார். உச்சபட்சமாக இதை விட என்ன சார் ஒன்று வரலாறு காணாது சார் வந்து அந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டம். நான் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்லேயே கேட்குறேன் சார். நீங்கள் பார்த்ததுலேயே பெஸ்ட்டு கவர்மெண்ட்னா அப்போ எதுதான் சார்? இல்லை நான் வந்து இந்த விஷயத்தில் நான் சொல்கிறேன். இந்த 2 திராவிட அரசுகள் நான் பார்த்துருக்கிறேன். நான் வந்து காமராஜர் ஆட்சியை நான் பார்க்கல. நான் 70களுக்கு பிறகு தான் நான் வந்து என்னுடைய பார்வையே வந்து கேட்டால் வந்து அரசியல் பார்வையே 75க்கு பிறகு தான். அப்படி இருக்கும்போது கேட்டால் நான் வந்து எம்ஜிஆர் ஆட்சியை நான் பார்த்துருக்கிறேன், கலைஞர் ஆட்சியை நான் பார்த்துருக்குறேன். எந்த வகையிலே வந்து கேட்டால் ஒன்றுத்துக்கு ஒன்று சலைச்சதெல்லாம் கிடையாது இங்கே. சரிங்களா? ஒரு ஏழை எளிய மக்கள்னு வரும்போது பார்த்திங்கன்னா வந்து சொல்லலாம் வந்து எம்ஜிஆர் வந்து சில உதவிகள் பண்ணார் அப்படின்னா. பெண்களுக்கான சில சட்ட உரிமைகளை வந்து திமுக அரசு பண்ணுச்சு. ஏழை எளிய மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பல இலவச திட்டங்கள்லாம் கொடுத்து வந்து எம்ஜிஆர் கவனிச்சிட்டாரு. அதே மாதிரி ஜெயலலிதா இப்படி சொல்லலாம். ஆனால் மக்கள் உரிமை போராட்டம்னு வரும்போது எல்லாமே வந்து காவல்துறையை வச்சு ஒடுக்குன அரசு தான் 2 அரசுமே. ஒன்று சலிச்சது இல்லை. ஆமாம், ஒன்றும் சலைச்சதே கிடையாது. அது எடப்பாடி அரசு நான் சொல்லியா நான் டிவி பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு வந்து ஸ்லோலின்னு ஒரு பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெர்லைட்டு அந்த ஸ்லோலின்னு ஏதோ ஒரு பொண்ணு, அந்த பொண்ணோட பேர் வந்து வாயில் வச்சு சொல்லியா. இதெல்லாம் எவ்வளோ கொடூரமான விஷயங்களுக்கு தான். ஸோ அதனால் இந்த விஷயத்தில் நம்ம பார்த்தீங்கன்னா இது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் எவ்வளோ பரவாயில்ல போல இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்ததில்ல பிரிட்டிஷ் கவர்மெண்ட் எப்படின்றது. ஆனால் வந்து கிட்டத்தட்ட பிரிட்டிஷ் கவர்மெண்ட் மாதிரி தான் நடக்குது. காவல்துறையை நீங்கள் வந்து பயன்படுத்தி தானே நீங்கள் எல்லாமே செய்கிறீங்க. உங்களுடைய என்ன சொல் உங்களுடைய அதிகாரத்தை நிலைநாட்டுறதுக்கு வந்து கேட்டால் காவல்துறையை வந்து ஒரு துருப்புச்சீட்டாக பயன்படுத்துறீங்க. அவ்வளோதான். ஒரு யந்திரமாக பயன்படுத்தி ஒரு டூலாக பயன்படுத்துறீங்க. ஆனால் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா காவல்துறை பக்கம் போயிடுது. நான் காவல்துறைக்கு சப்போர்ட் பண்ணணும்னு பேசலை சார். ஆனால் இருக்கிறத சொல்கிறேன். எந்த அரசாக இருந்தாலும் காவல்துறையை வந்து நீங்கள் இப்படி தான் பயன்படுத்துறீங்க. அடித்து ஏழை எளிய மக்களை அடித்து நொறுக்கிறதுக்கு தான் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க. இதான் நடக்குது. இந்த பாவம்லாம் உங்களுக்கு வர்றது கிடையாது, அவங்களுக்கு போயிடுது. காவல்துறைக்கு தான் போயிடுது அந்த பாவம்லாம். தேங்க்யூ சார். நன்றி சார்.